வயிற்றுக்கு பசியை போக்கிட இந்த நேரம். இது மட்டுமல்ல, உலகிற்கே உரை வகித்த இந்த மள்ளக்குடிகளை இந்த நேரத்தில் காவிரி நதிக்கரையிலே இந்த வைகை வணங்குகிறது. அன்புள்ளம் கொண்ட தனிசால் என் இனமான உறவுகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, வழக்கறிஞர்களே, மருத்துவர்களே, மேன்மையான உழவு குடிகளே, அருமையான இந்த தலைப்பு 4 மணிக்கு ஆரம்பித்திருந்தால் கூட்டம் அழைப்பது சரியான நேரத்திலே நாம் வரவில்லை. நாங்கள் வரலாம், பல்வேறு இடங்களில் வெளியூரிலிருந்து மதுரையிலிருந்து மாவட்டத்திலிருந்து பெருமிலிருந்து சுவாமியிடம் பயணப்பட்டு வருவதற்கு தாமதமாக உள்ளூரிலே இருக்கின்ற நம்முடைய இனமான சொந்தங்கள் நீங்கள் 3 மணிக்கு கூட வந்திருக்கிறார். நேற்று ஒரு நிகழ்வை தென்னிந்திய ஹார்வர்ட் பாக்கினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் காலையில் நடந்து காமராஜர் ஐபிஎஸ் உடைய தென்மண்டலத்தினுடைய செயலாளர் அரவிந்தராஜ் அவருடைய இல்ல விழாவை கலந்து கொண்டேன். வேகமாக கலந்து கொண்டு பிள்ளைமார் சங்கத்தினுடைய கோயிலுக்கு வழி சேர்ப்பதற்கு 4 மணிக்கு சமயத்திலே சுந்தரவதியம்மன் நம்முடைய கோயில், அந்த கோயிலிலே நம்முடைய உரிமைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் உடனடியாக நிலையத்திற்கு நான் சென்று அழைக்கிறேன். அதை முடிந்த 6 மணிக்கு பத்திரத்திலே அவர்கள் நடத்திய கூட்டம் இளைஞரணி மாநாடு என்ற பெயரில் மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள். அரசியல் அதிகாரம் வேண்டும், ஆர்வம் வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது பொங்கி எழ வேண்டும். 100 பேர் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 1000 பேருக்கு இந்த தகவல் பரவும். எங்கள் காரணம் இருக்கின்றது, படையணி இருக்கின்றது, தொலைக்காட்சி இருக்கின்றது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, உங்க அலைபேசி இருக்கிறது. இந்த செய்தியை பரவலாக்கப்படும். ஆனால் மக்களுடைய எண்ணிக்கைக்கு எவ்வளவு இருக்கின்றார்கள், எத்தனை மக்கள் இந்த பட்டியல் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதை காவல்துறையினுடைய புலனாய்வுத்துறை எழுதிக் கொண்டிருப்பார்கள். எங்கே கூட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் முத்துவேல் அவர்களுக்கு, வழக்கறிஞர் புத்தக இருந்த செல்வராஜ் அவர்களுக்கு, சீரா சோமு செல்வகுமார் அவர்களுக்கு, முத்துசாமி அவர்களுக்கு, ராஜபாஜி அவர்களுக்கு எத்தனை பேர் காவல்துறையிலிருந்து எத்தனை நபர்கள் வருகிறார்கள், வருவார்கள், யார் இயற்கையாக வருகிறார்கள் என்று புலனாய்வு எழுதி மாநில தலைமைக்கும் முதலமைச்சருக்கும் அந்த புள்ளட்டில் இருக்கின்ற செய்தி அனுப்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த காவல்துறையில் இருக்கின்ற ஒற்றர்கள், அந்த ஒற்றர்கள் இருக்கின்ற அந்த ஐஎஸ் இப்படி இருக்கின்ற புலனாய்வு செய்தி நிறுவனங்களுக்காக நாம் தீர்வுவதற்காக இருக்கிறேன் என்று நடுப்பண்ணை நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ரவிசங்கர் வீட்டிலே நடக்கிறது என்று சொன்னால் காவல்துறை உடனடியாக தலைமைக்கு அனுப்புவார்கள். அதுதான் நம்முடைய வேலை. ஏதோ வந்தார்கள் சென்றார்கள் என்பதில்லை. நேற்று நடந்த வீட்டில் ஏற்பட்ட
பேசினார்கள் தெரியுமா? அணி திருமாவளவனை ஒருவரையே பேசினார்கள் என்று அவரும் தரக்கூடியார், இவரும் தரக்கூடியார். ஆனால் திட்டமிட்ட இந்த திராவிட கட்சிகள் நம்மளை பிரித்தாடுகின்றது. தமிழ் மொழியை ஒன்றாக சேர்த்துவிடக் கூடாது. இங்கு பல்லரும் பல்லரும் அழைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு புத்தரையும் பல்லரும் அழைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே வண்டியும் பல்லரும் அழைத்துக் கொள்ள வேண்டும். ஏண்டா அவன் வீட்டில் முறையில் சோறு வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற இந்த பந்தேரி கூட்டங்கள் தெரிந்தவர்களுக்கு பிரித்தாடுகின்ற தன்மையை நாமளே செய்திருக்கிறோம். நாமளே கொடுக்கின்றோம். திருச்சி மாநிலத்திலே இந்த கூட்டம் நடக்கிறது. தலைமைகள் பல்வேறாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடையிலே பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார். பல்வேறு அமைப்புகளாக இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனைத்து தலைவர்களின் ஒரு குடையின் கீழே இந்த வருகிற 26 தேர்தலில் நாங்கள் ஒன்று நிலையில் இருக்கின்றோம். நாம் ஆதரிப்பது அல்ல. எவன் நம்மளை ஆதரிக்கிறானோ, எந்த அரசியல் கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். வந்தார்கள், நின்றார்கள், சென்றார்கள். 100க்கும் 100க்கும் சோறுக்கும் அழைக்கின்ற இந்த கூட்டத்தை எப்படி வேண்டாலும் மாற்றிவிடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பார்கள். இந்த திராவிட ஆட்சி மறைக்க முடியுமா? அவருக்கு கொடுத்துட்டாங்க. 7 ஓட்டும் கிடையாது. அவருக்கு 4 ஓட்டு எழுதுவாங்க. இப்படி தான் பேசுறாங்க. அடே உட என்ன நினைக்கிறான்? 500 ரூபாய் யாருக்கு நம்முடைய வரிப்பணத்தில் திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறான். தாளமில்ல ஒரு பாலம் கட்டான்னு வச்சுக்க. தாளமில்ல பாலம் கட்டுறவன் காண்டாக்டர் யாராரு? எவ்வளவு நினைவு கொடுக்கும்? தீமத்துக்கு வந்து மேம்படுத்துக்கு வந்து நினைவு கொடுத்துவாரு. நாங்கள் இருக்கிற கொள்ளையடிக்க இந்த கொள்ளையடிக்க காசு தான் தேர்தலில் வரணும். இங்கே இருக்கிற ஒரு மாவட்டத்தில் ஆட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியுமே நம்மளை கொடுக்க மாட்டாங்க. விஷயம் கடைசியா மாமா ஒன்று சொல்லிட்டு அமைந்தார். மறுப்பு தமிழ் சாமியாக தமிழனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் நாமாக இருக்க வேண்டும். நாம் மனிதர்களாக இருக்க வேண்டும். தனிக்குரிய கூட்டக்கூடியாக இருக்க வேண்டும். தமிழனை தமிழன் ஆள வேண்டும். ஏன்னாடி என் முன்னாடி நான் தான் புதுசேன், பக்கத்து வீட்டுக்காரன் புதுசேன், யோசிச்சு பார்க்கலாம். நாமளை ஆளுகின்றவன் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகின்ற தேர்தல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்மளுக்கு கிடைத்திருந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதிமுக பாஜக கூட்டணி நாம் ஆதரித்த பொழுதுதான் அவர்களுக்கு 4 தொகுதிகள் கிடைத்தது. 30 தொகுதிகள் இந்த பாஜக கூட்டணி ஒரு தேர்தல் சிந்தித்து பாருங்க. ஏன் சிந்தித்து பாருங்க. அண்ணன் நீங்க ஓட்டு போடுங்க, அண்ணன் நீங்க பிஜேபி ஆதரிங்க, அண்ணன் நீங்க திமுக ஆதரிங்க, நீங்க அதிமுக ஆதரிங்க, அண்ணன் நீங்க வந்து நாம் தமிழர் ஆதரிங்க. எந்த கட்சியில் நீ எந்த பொறுப்பிலே என்ன அளவுக்கு நீ இருக்கின்றாயோ அந்த இடத்தை உனக்கு என்ன மரியாதை இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்து நீங்க பார்க்கிறீங்க. அதுதான் சொல்றேன். உன்னை மதிக்கிறவர்கள் என்னை மதித்தார்கள். அது பல வேலைகள் இருக்குது. அங்கிருந்து மதுரையிலிருந்து நான் சொன்னா அண்ணன் செல்வராஜுக்கு முத்துரசாமிக்கும் தீரத்தவை செஞ்சு புத்துவலுக்கு சாகிட்டு செய்தான் வரும். உங்களை வந்து இந்த போயிருக்கல, உங்களை சந்திக்கிறதுல அப்படி இல்லைன்னா இப்ப மண்ணையெல்லாம் வந்துருப்பாரா? இல்ல ரயில வந்துருவாரா? வந்துதான் ஏன் என் இள மக்கள் அறிவுள்ளார்கள் இல்லை. இருக்கின்ற அறிவுகளை வெளிப்படுத்த வேண்டும். நாம் எல்லாம் வைரங்கள், அந்த வைரத்தை பட்டளிக்க வேண்டும் என்ற காரணத்தினுடைய உங்களை போன்ற பேச்சாளர்கள், உங்களை போன்றவர்கள் என் இன மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். உண்மைதானே? ஆக நாம் செய்கின்ற பாதை சரியான பாதை, நாம் செல்ல போகின்ற பாதை சரியான பாதை. அப்படி செய்கின்ற
வேண்டுமா இல்லையா? அதைத்தான் நாம் பெருமை பேசக்கூடாது. நாம் பெருமை பேசுவது தவறில்லை. நம்மை நாமே பெருமை பேசுவதில்லை. மாற்று சமுதாயம் நம்மை பெருமை பேசுகிறது. நேற்று நடந்த அந்த கணித பாகுபாடு இளைஞர் மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது அத்தனை இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக இருந்தார்கள். கரகோஷம் இருக்கின்றார்கள். நம்முடைய மக்களுடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் அவர்களை பார்த்துமாறுவார்கள். நான் ஏன் சொன்னால் என்னை நிர்வாகி அவர்கள் என்னுடன் அறிவாளி மருத்துவர் வருவோம் 2 பேரும் சென்று செல்வோம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் ஏன் நடந்த காவல்துறை திட்டமிட்ட சரியா மன உளைச்சலை காணாமல் காவல்துறை கட்டுக்கோப்பாக மூர்த்தி அவர்களை கொண்டு போய் மதுரை மாவட்டத்தில் ரூம் கொடுக்கிறேன். நம்பி வந்துட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு நான் வந்திருக்கேன். எனக்கு நிறைய உதவி பண்ணிக்கல. அது மாதிரி அவருக்காக செஞ்சோம். மழை நனைந்தார்கள். இதனால கட்டணத்தை வச்சோம். அவங்க ஓப்பன் டேரக்ஸ்ல வச்ச பொதுக்கூட்டத்தில் மழை பெய்யாது அடாது விடாது நாங்கள் பேசாமல் இருக்க மாட்டோம் என்று நானும் பேசுறேன். அவர் வழிபடாரே என் சமுதாய சொந்தங்களுக்கு பொறுப்பை ஒருவருக்கு நம்மளை பிடித்தாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி அனுப்புவதற்காக நான் பேசுகிற பேச்சை என் சமூக சொந்தங்களுக்காக ஒளிபரப்பு அப்படின்னா நேரம் இல்லை. ஆனால் நான் சொல்லிடுறேன், நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் முதல் கையெழுத்து, அதாவது ஆகஸ்ட் 15 அமித்ஷாவுடைய தலைமையில் அதுபோல தீர்மானத்தில் பட்டியலிடமும் என்று சொல்லி எங்களுக்கு எந்த சலுகை வேண்டாம். என் இன மக்களுக்காக இந்த மக்களுக்காக கேட்கின்ற போராட்டம் இருக்கிற அந்த போராட்டத்துடைய வெளிப்பாட்டுக்கு இந்த தென்னிந்திய பாரத் இளைஞர்கள் ஒப்புதல் அளிக்கிறது. நான் தீர்மானமாக நிறைவேற்றி சொன்னாங்க. யார் சொல்லுவா? நம்மளுக்கு யாருன்னா அவர்கள் தான் மனத்துக்கு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றாக நாம் இணைக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் இணைத்து ஒரு தண்டவாளமாக பயணித்தால் மட்டும்தான் நாம் வெற்றி அடையும். அவன் இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் ஜாதிக்காரன் நான் ஆக மாட்டேன், அவனோட நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு வராது, வாய்ப்பு எந்த காலத்திலும் வாய்ப்பு வராதா? எந்த காலத்தில் வாய்ப்பு இருக்காது. இணக்கமாக நீ செல்ல வேண்டும். அரசியல் அதிகாரத்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு கூட்டு தலைமைக்கு ஒரு தலைமைக்கு வர வேண்டும். மாற்று சமுதாயத்தை என்னெல்லாம் நீ மதிக்கிறாய் அன்றுதான் நீ தொண்டலை வாய்ப்பு. நீ ஒரு எண்ணம் தேர்தல். நான் சொல்கிறேன், இந்த பட்டியல் மாற்றங்கள் சமூக விடுதலை உண்மைதான். பட்டியலிருந்து நாங்கள் வெளியேறேன். அது தவறான ஒரு செய்தி. சரியா இதுதான். பட்டியல் மாற்றம் தான் கேட்கிறோம். நான் எங்களை கொண்டுட்டு போயிட்டாதான் நிறைய பேசுகிறாங்க. 6/6/36 முதல் நான் பேசி பட்டியலில் இருந்து வேளாண் மக்கள் எப்படா பட்டியலுக்குள்ள போறான்? எஸ்சி என்ற இணைகளை உருவாக்கினான். இந்த சமயத்தில் மாநில கோயில்கள முதல் மரியாதை, பழனியில முதல் மரியாதை, திருச்செந்தூரில் முதல் மரியாதை, திருப்பரங்குன்றத்தில் தெய்வாலயம் மறுவிடுவதாக அதே பட்டியல் சாலையில் இருக்கின்ற பொழுது மாநில ஆணைய பிரவேசம் நடத்துகின்ற பொழுது அங்கே அவர் அரங்காவளமாக இருக்கின்ற ஒரு தேவைகள் இயற்கையாக இருக்கின்றார். அப்புறம் இப்படியெல்லாம் 440 கோயில்கள் முதல் மரியாதையாக பெறுகின்ற சமுதாயத்தை ஏண்டா கூட்டுக்களை அழைத்து வச்ச சிங்கத்தை அழைத்து வைத்துவிட்டு இந்த குள்ள நிறைய ஆட்டம் ஓடுகின்ற நேரத்தை ஒழுக்க வேண்டும். வெளியேற்றுவதற்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சூழ்நிலையை அப்பொழுதுதான் உண்மையான என்பதை நிலைநாட்ட முடியும். சும்மா பேசிட்டு